நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற அந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் என்னோடும் எங்களோடும் நீ பேசுவீராக. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இந்த வார்த்தையின் சத்தம் எங்கள் உள்ளங்களிலே தொனிக்கட்டும். நீ எதற்காக இந்த வார்த்தைகளை எங்களை நோக்கி அனுப்புகிறீரோ அந்த நோக்கம் கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மனுஷகுமாரனாகி நம்முடைய ஆண்டவர் நாம் நினைக்காத நாளிகையிலே, நொடி பொழுதிலே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை கேட்குற நம்ம ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய நேரம் நம்ம இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க கேட்க நமக்குள்ளாக ஒரு எழுப்புதலும் ஒரு மாற்றமும் ஒரு ஆழமான ஒரு தாக்கமும் தீவிரமும் உணர்வும் நமக்குள்ளே உண்டாகும். அதனால தான் கர்த்தர் நம்ம கூட இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ நினையாத நாளிகையிலே இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அன்று 36ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர ஒருவனை அறிய மாட்டான். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். அவர் எந்த நாளிகையில் வரப்போகிறார்ன்றது யாருக்குமே ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்கிறார். பிதாவை தவிர யாருக்குமே அது தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆனால் அந்த நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி மனுஷகுமாரனாகி இயேசு வரும் நாளில் நடக்கும். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எவ்வளோதான் நோவா மூலம் எச்சரிக்கப்பட்டாலும் கூட அவங்க கர்த்தரை தேடலை. புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அவங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் அவங்க உணராதிருந்தார்கள். அது வரைக்கும் அவங்க ஆணுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கலை, ஏற்றுக்கொள்ளலை, அதன்படி வாழலை, எதையுமே அவங்க நம்பலை. அப்படித்தான் இந்த ஆண்டவர் வரும் நாட்களிலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இன்னும் என்ன நடக்கும்? அவர் நினையாத நாளிகளை வரும்போது 2 பேர் வயலில் இருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இன்னும் லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 சொல்கிறாரு, அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். அப்போ ஆண்டவருடைய வருகை என்பது அதாவது ராத்திரியிலோ அல்லாவிட்டால் பகலிலோ சேவல் கூவும் நேரத்திலோ எந்த நேரத்திலனாலும் என்ன செய்யும், வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், எந்த வேளையிலும். ஆனால் அப்போ ஒரு கர்த்தர் அவருடைய வருகை மின்னல் பிரகாசிக்கிறது போல, மின்னல் எப்படி கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குமோ அதே போல் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது முழு உலகத்திலும் இருக்கிற அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், அவருக்காய் ஆயத்தத்தோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ வயலில் வேலை செய்கிறவங்களில் 2 பேரில் ஒருத்தர், ஆண்டவர் படுக்கையில் இருக்கிறவங்களில் 2 பேரில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் கூட புத்தியுள்ள கன்னிகைகளை சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. அப்போ பாதிக்கு பாதி ஜனங்களையே கர்த்தர் குறித்து சொல்லுகிறார். அப்போ ஒருவேளை
அந்த நாட்களில் கர்த்தருடைய ஜனங்களில் பாதி பேர் தான் ஆயத்தமாக இருப்பார்கள் போலும், நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே நாம் அந்த கைவிடப்பட்ட ஒரு கூட்டத்தில், அந்த கைவிடப்பட்ட பாதி ஜனங்களில் நாம் ஒருவர் கூட இருந்துடக்கூடாது. இயேசு எப்பொழுது வந்தாலும் நம்ம எல்லாரும் ஆயத்தத்தோடு இருந்து அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட என்ன ஆயத்தம் நமக்குள்ளே வேணும் அப்படின்றத பல வழியில் கர்த்தர் நம்ம கூட பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேதத்தில் உயிரோடு இருக்கும் போதே 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இயேசுவின் வருகை என்று சொல்லும்போது முதலாவது ரகசிய வருகை, அடுத்து 7 வருடம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்த ஆட்சியின் முடிவில் இயேசு பகிரங்கமாய் வருகிறார். ஆனால் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருப்பது ஆண்டுடைய ரகசிய வருகை. இந்த வருகைக்கு தான் முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும். உபத்திரவ காலத்துக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமென்றால், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமென்றால் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்குரிய ஆயத்தத்தை தான் இயேசு சொல்லுகிறார், நினையாத நாளிகளை நான் வருவேன், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். முதலாவது 2, அப்போ நாம் அதில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதே போல் வேதத்தில் 2 பேர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஒருவர் ஏனோக்கு, இன்னொருவர் எலியா. இவங்க 2 பேருமே பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உயிரோடு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் மரணம் வரலை. அவங்க அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் மறுபடியும் இந்த பூமிக்கு சாட்சிகளாய் வந்து அவங்க மரணம் அடைய போகிறாங்க. அப்போ இந்த 2 பேரை போலவே நாமளும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போ அவங்க எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அதே போல் நாமும் வாழும்போது கட்டாயம் நாமும் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா ஏனோக்கு. ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்குவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22 வாசிக்கிறேன் பாருங்க. ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனை வருஷம்? 300 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு எல்லாரும் குமாரர்கள் குமாரத்திகள், அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரோடும் 300 வருஷம் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு குடும்பஸ்தர், நம்மை போலவே கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று சொல்கிற ஒரு குடும்பஸ்தனாய் ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த ஏனோக்கு குடும்பஸ்தனாய் வாழ்ந்தாலும் கூட தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படி ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போதே அவர் காணப்படாமற் போனார், தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் இயேசுவோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் கட்டாயமான முறையில் அவரால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய ஆயத்தம் நமக்குள்ளே உண்டாகும். அப்போ இயேசுவோடு நம்ம வாழணும், அவரோடு சஞ்சரிக்கணும். எப்படி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்கன்னு சொல்லி நம்ம இணைந்து எல்லா காரியத்திலையும் பங்கு கொண்டு அவங்களோடு நம்ம ஐக்கியப்பட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல் நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்மை இரத்தத்தினால் மீட்டு கொண்ட நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்து நம்ம வாழணும், அவரோடு நம்ம வாழணும். அப்போ ஆண்டவர் அந்த வாழ்க்கையை தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ செடியும் கொடியும் எப்படி, ஒரு செடி இருக்குன்னா கொடியானது அந்த செடியோடு இணைந்து நிற்கும். அந்த செடியிலேருந்து கொடியானது அறுத்து போடப்பட்டு விட்டால் அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு செடியும் கொடியும் எப்படி இணைந்து இருக்குமோ ஒரே செடியாக, அதே போல் என்னோடு கூட இணைந்து எனக்குள்ளாய் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் எனக்காக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது செடியாகி அவருக்குள்ளே நம்ம வாழணும். அவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை என்பது முதலாவது ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம மாறிடணும். அதற்கு பின்பதாக அவர்தான் நம்மளோட வாழ்க்கையின் எல்லாமே. அவர்தான். இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது.
உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்கணும். என் ஆண்டவர் இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை, எனக்கு எல்லாமே என் இயேசு தான், எனக்கு எல்லாமே அவர் தான், எனக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்து வைத்தார், அதனால் எனக்கு எல்லாமே இயேசுதான் என்று சொல்லி நீங்கள் 100க்கு 100 அவரையே சார்ந்து அவரையே விசுவாசித்து அவரையே பிரியப்படுத்தி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த வாழ்க்கையில் நீங்கள் நிலைச்சிருக்கணும். அது மாத்திரம் இல்லை, என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்கணும். இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய வார்த்தையவும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அப்போ வார்த்தை, அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் நம்ம வாசித்து தியானித்து அதை கை கொண்டு நம்ம வாழ்வோம் என்றால் அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இப்படி நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல கர்த்தருடைய குணங்களால் கர்த்தருடைய சாயலால் நிரம்பும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமானவங்களாக மாறுவீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருங்க, முடிவு வரைக்கும் நிலைத்திருங்க. அப்போ எந்த நேரம்னாலும் முடிவு வரலாம், எந்த நேரம்னாலும் இயேசு வருவார். அப்போ ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களாய், அவர் கொடுக்கிற பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய், அவர் மேல் உள்ள விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கனி கொடுக்குறவங்களா இருப்பீங்க. நீங்கள் என்னெல்லாம் என்கிட்ட கேட்பீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன். அது மாத்திரம் இல்லை, உங்களை என்னோடு கூட நான் எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்கிறார். அப்போ நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமான்னு பாருங்கள். இல்லாவிட்டால் இன்னும் நம்ம ஆணுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். செடி எண்ணில் கனி கொடாதிருக்கிற செடியை கொடியை அவர் அறுத்து போடுகிறாராம். ஆனால் நீங்கள் கனி கொடுக்குற பிள்ளைங்களாக இருப்பீங்கன்னா அதிகமாக கனியை கொடுக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ ஏனோக்குடைய வாழ்க்கை தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை. அதை தான் இயேசு நமக்கு இப்படியாய் சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அப்பொழுது அவருடைய சீஷராக இருப்போம், அவருக்கு சாட்சிகளாக இருப்போம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள அவருடைய அன்புக்குள்ளே நம்ம நிறைஞ்சிருப்போம், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம இன்னும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்போ ஏனோக்கு எபிரேயர் 11:5 சொல்லுகிறார், ஏனோக்கு தேவனை விசுவாசித்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நாமளும் கூட கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டுருக்குறோம். தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் நம்ம விட்டு போயிடவே கூடாது, அதில் நம்ம நிலைத்து நிற்கணும். ஏனோக்கு ஆண்டுடைய வல்லமையை பெற்றிருந்தார், வரங்களை பெற்றிருந்தார். இயேசுவின் வருகை, ஆண்டுடைய 2ஆம் வருகை குறித்து அவர் அந்த நாளிலேயே எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்பாகவே முன்னறிவித்தார். அப்போ ஒரு குடும்பஸ்தன் பிள்ளைகளை பெற்ற குமாரரையும் குமாரத்திகளையும் திரளாய் பெற்ற ஒரு தேவ மனிதன் கர்த்தரோடு வாழ்ந்து கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாம் அப்படி வாழ முடியும். ஆவியானவரால் அந்த ஆவியானவர் அப்படிப்பட்ட, அதாவது ஆண்டவர் சொல்ற என்னுடைய ஆவியினால் அது ஆகும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி ஆவியினால் நம்மால் இயேசுவோடு இணைந்து வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலும் அதற்கு நமக்கு உதவி செய்வார். நாம் அதனால் அவரை பற்றி கொள்ளுவோம். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்க ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமான கிருபையை நம்ம கேட்போம். அடுத்து எலியாவை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 17ஆம் வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அடுத்து எலியா உயிரோடே கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நம்மை போலவே ஒரு பாடுள்ள மனுஷன்தான். நமக்கெல்லாம் நீங்கள் நம்ம ஒருவேளை வசனத்தை கேட்கும் போதே நினைக்கலாம், அவர் குடும்பஸ்தனாக இருந்தாலும் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் எலியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மை போலவே பாடுள்ள மனுஷன். நமக்கு இருந்த பாடுகளும் பிரச்சனைகளும் எலியாவுக்கும் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியில் மழை பெய்யலை.
அடுத்து மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறான். பூமியிலே வானம் மழையை பொழிந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் தான் தேவன் என்று அறிய வேண்டும் என்பதற்காக அவர் ஆண்டிடத்தில் வெகு பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவர் ஜனங்கள் அறியும்படியாக மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அடுத்து ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபிக்கும்படியாக மழை பெய்யணும்னு அவர் ஜெபிக்கிறார். அப்போ அவர் ஜெபிக்கிறதை குறித்து வசனம் சொல்லுது, அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இன்னும் 16ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நீதிமான்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீதிமான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல், ஒரு கருத்தான ஒரு ஜெபம் மிகவும் பலனை கொண்டு வரும். வானம் மழையை பெய்ய வேண்டான்னு சொல்லும்போது பெய்யலை, மழை பெய்யணும்னு ஜெபிக்கும் போது பூமி தன் பலனை தந்தது. அப்படி எலியா நீதிமானாய் வாழ்ந்து கருத்தாய் ஊக்கமாய் அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். அப்போ ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற நமக்கு ஒரு விசேஷமாக சொல்கிறது ஜெபம், நம்முடைய ஊக்கமான ஜெபம், கருத்தான ஒரு ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதற்காக நம்ம ஜெபிக்கணும். நாமளா ஒரு வரைமுறையை போட்டுக்கிட்டு நாமளா ஒரு திட்டம் பண்ணி நான் இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஜெபிக்க போகிறேன் என்று ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அல்ல. ஆண்டவர் உங்களிடத்தில் எப்படிப்பட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறார், அதை எப்படி அறிந்து கொள்வது? பரிசுத்த ஆவியானவரால் தான் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறபடி ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவி, ஊக்கத்தோடு கண்ணீரோடு போராடி ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவினால என்னை நிரப்புங்கப்பா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட ஊக்கமான ஜெப வாழ்க்கை, கருத்தான ஜெப வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் நம்மை சேர்க்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ எலியா அப்படிதான் ஜெபித்தார். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கடைசி நாட்களில் உங்கள் ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் இருக்கணும். கருத்தாக ஜெபிக்கிற ஜெபமாய், ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபமாய், தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு பலனை பெற்று தருகிற ஒரு ஜெபமாய், அந்த ஜெபங்கள் எல்லாம் தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபமாய் அந்த ஜெபங்கள் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க, ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைப்பார். அப்போ அந்த தேவ மனிதன் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆயத்தம், அப்படி ஒரு காரியம் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் பாடுகள் மத்தியிலே தான் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் குடும்பஸ்தன் கிடையாது. ஆனால் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை, தேசத்தில் பஞ்சத்தை அவர் அனுபவித்தார். கேரி தாற்றண்டையில் போய் அவர் ஒளிந்து வாழவே கூடிய சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவர் அவருக்கு அனுமதித்தார். அது மாத்திரம் இல்லை, ஏசபேல் ராணினால் அவர் மிரட்டப்பட்டார். உயிருக்கு பயந்து போய் சூறைச்செடியின் கீழ் போய் சோர்ந்து போய் படுத்து கொண்டார். நிறைய பாடுகளை அவர் சந்தித்தார். ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலும் கூட தேவன் அவர் மேல் வைத்த அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரிசுத்தமான ஒரு தேவ மனிதர். அவர் திருமணம் ஆகாமல் தீர்க்கதரிசியாய் வாழ்ந்தவர். ஆனால் சாரிபாத் என்ற விதவை வீட்டில் தான் ஆண்டவர் அவரை தங்கியிருக்க சொன்னார் ரொம்ப நாள். எதுக்காக? தேசத்தின் பஞ்சத்தில் அவரை போஷிப்பதற்காக. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவ மனிதன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாடுகள் வந்தபோது ரொம்ப சோர்ந்து போனார். வானத்திலேருந்து அக்கினியை இறங்க பண்ணி கர்த்தர் தான் தேவன் நிரூபித்தார். ஆனால் எசபேலுடைய பயமுறுத்தல் அவரை ரொம்ப சோர்வுற பண்ணினது. அப்போ சூறைச்செடியின் கீழே போய் படுத்து என்ன சொன்னார்? ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை நீர் எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல. நம்மளை போலவே நம்ம கூட பாடுகள் பிரச்சனை வர்ற நேரம் இந்த உலகத்தில் வாழ்ந்தின்மை என்ன செய்ய? போதும் கர்த்தாவே, நான் உங்கள்கிட்டையாவது வந்துடுறேன் அப்படிலாம் கூட நினைக்கிற நேரங்கள் இருக்கும் இல்லையா? ஆனால் அதே மாதிரி தான் நினைச்சார். ஆனால் கர்த்தர் அவரை பலப்படுத்தினார், அவரை திடப்படுத்தினார். எழும்பு, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொன்னார். வெகு தூரம்னு சொல்லி போய் இன்னென்ன காரியத்தை நீ எனக்காக செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ எழும்பினார். அந்த சூறைச்செடியின் கீழே படுத்து முடங்கி போயிடலை, மறுபடியும் எழும்பினார். ஆண்டவர் சொல்கிறபடியே போய்
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஆண்டவர் என்ன திட்டத்தை என்ன சித்தத்தை இந்த உலகத்தில் நம்ம செய்து முடிக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அதை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். இதுவும் நம்முடைய கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு அந்த ஏனோக்கும் எலியாவும் உலகத்தில் நம்மை போல பாடுள்ளவர்களாகவும் நம்மை போல குடும்பஸ்தர்களாகவும் பிள்ளைகள் மனைவி பேர பிள்ளைகள் என்று சொல்லி பல கடமைகளை நிறைவேற்றவர்களாகவும் அவங்க வாழ்ந்தாலும் கூட தேவனோடு வாழ்ந்தாங்க, தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தாங்க, தேவனுடைய சித்தத்தை அவங்க செய்து முடித்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு ஊக்கமான ஜெபம், ஒரு கருத்தான ஜெபம் இருந்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஏனோக்கை சொல்லும்போது தான் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்கணும், என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் என் கூட இணைஞ்சு வாழ முடியும். அவருடைய வார்த்தை இல்லாமல் இயேசுவோடு நம்ம இணைந்து வாழ முடியாது. எல்லாவற்றுக்கும் இயேசுவையே நம்ம சார்ந்து வாழணும், அவரையே நம்ம நோக்கி பார்க்கணும், அவர் மேலேயே நம்ம நம்பிக்கையை வைக்கணும். இப்படிலாம் நம்ம வாழ்வோம் என்றால், இப்படி தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் நம்ம நிலைத்து நின்று கர்த்தரோடு கூட கடைசி வரை நமக்கென்று ஒரு முடிவு நாள் வர்ற வரை, ஒருவேளை நம்ம மரணத்துக்கு வருகைக்கு முன்பாக நம்முடைய மரணம் கூட இருக்கலாம், ஆனால் அது ஒருவேளை கர்த்தருடைய வருகை நாட்கள் வரும் வரை நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடையே வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்றால், திடீரென்று கர்த்தர் மத்திய ஆகாயத்தில் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் எக்காலம் ஊதிக்கொண்டு கர்த்தர் இறங்கி வருவாராம். அப்படி இறங்கி வரும்போது நாமும் அந்த மத்திய ஆகாயத்தில் வந்து தான் ஆண்டவர் நிற்பார். அப்போ பூமிக்குள்ளே அவர் இறங்கி வரமாட்டார். நாம் இங்கிருந்து முதலாவது மரித்தவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க, அடுத்து உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. மத்திய ஆகாயத்தில் அவருடைய சபையாகிய மணவாட்டிக்கண்டு நடக்கிற அந்த விருந்தில் நாம் பங்கு கொள்ளுவோம். 7 வருடம் இந்த உலகத்தில் நடக்கிற கொடிய உபத்திரவங்களுக்கு, கொடிய பிசாசின் ஆட்சிக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைத்து அவரோடு கூட சந்தோஷமாய் வைத்திருப்பார். நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். அதனால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நம்ம அந்த ஏற்றுக்கொள்ளப்படுற கூட்டத்தில் தான் இருக்கணும், கைவிடப்படுற கூட்டத்தில் இருந்துடவே கூடாது. அந்த ஒரு பய உணர்வோடு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவரே உங்கள் வல்லமை இறங்கட்டும். ஒரு ஏனோக்கை போல, ஒரு எலியாவை போல இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும், குடும்பம் என்ற எவ்வளோ கடமைகள் எங்களுக்கு இருந்தாலும் உம்மோடு வாழணும் ஐயா. உம்முடைய வார்த்தையோடு இணைந்து நாங்கள் வாழணும் ஆண்டவரை. இசப்பா உண்மையிலேயே சார்ந்து நாங்கள் வாழணும் அப்பா. அது மாத்திரம் இல்லை, கனி கொடுக்குறவங்களா இருக்கணும் சுவாமி. எலியாவை போல ஊக்கமாக ஜெபிக்கணும் ஐயா. உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்கணும் ஆண்டவரை. அப்படிப்பட்ட தேவ வல்லமை உம்முடைய வார்த்தையை கேட்குறீங்க எல்லாரையும் நிறப்பட்டோம் சுவாமி, நிறப்பட்டோம். அதற்கு விரோதமாக எங்களோடு போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால மடங்கடிக்கப்படட்டும். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய உயிர்மீட்சியை கர்த்தர் வசனத்தை கேட்குறேங்க யாவருக்குள்ளும் கட்டளையிட்டு உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.